இன்றைய தினம் ஊடக நண்பர்களோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நடாத்த இருக்கின்ற இந்த சமகால அரசியல் மற்றும் தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பான விஷயங்கள் தொடர்பிலான இந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தமிழ் மக்களுடைய உரிமைக்கான போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களையும் இந்த போராட்டத்தின்பால் அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களையும் நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. தொடர்ந்து இந்த சமகால அரசியல் விடயங்களிலே இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்ற பெயரில் இலங்கை அரசினால் 2015ஆம் ஆண்டு பதவியேற்ற அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு தொடர்பாக எங்களுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கருத்துக்களை வழங்குவார். இருந்து கேட்கலாம். நாங்கள் உண்மையிலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு யோசிச்சதுக்கான பிரதான காரணம் இந்த ஊடகங்களையும் நாங்கள் சிவில் சமூகம் என்ற கோணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக கருதுகின்ற இடத்துல நம்முடைய அமைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைமைகள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு விரும்பித்தான் நாங்கள் இந்த சந்திப்புகள் நாங்கள் கேட்டுக்கொண்டாங்க. இந்த சந்திப்புடைய பிரதான நோக்கம் எங்களுடைய பார்வையில் உங்களிடம் பகிர்ந்து இது ஒரு கலந்துரையாடலாம். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் அறிஞ்சு கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் இதை பயன்படுத்த விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய புரிதலுக்கு அரசியல் புரிதலுக்கும் மக்களுடைய இறுதியில வழங்கின ஆணைக்கும் இடையில ஒரு கணிசமான ஒரு இடைவெளி ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டப்பாடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் மக்களுடைய பிரச்சனைகளை பொது அரங்குக்குள்ளே கொண்டு வரதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்ற இடத்துல உங்களுடைய கருத்துக்கள் கணிசமாக அந்த மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கும் என்று நம்பிக்கையில தான் நாங்கள் உண்மையிலே உங்களை சந்திக்கிறதுக்கு கேட்டிருக்கோம். அந்த வகையில் இது இந்த ஊடகங்களுக்கு லைவா போகுதோ அப்ப அதெல்லாம் நிப்பாட்டலாம். குறிப்பாக எங்களுடைய அமைப்பு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் ஒரு சில சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் அது சம்பந்தமாக பலருக்கு பலவிதமான கருத்துகள் இருக்குது. ஆனால் எங்களுடைய நோக்கங்களை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இப்போ இந்த அனுரகுமார திசாநாயகனுடைய அரசாங்கம் இதுக்கு முதல் இருந்த கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு கூட வித்தியாசமானது. என்றால் கோட்டாபய ராஜபக்சவுடைய அரசாங்கம் தாங்கள் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று இல்லாட்டி தமிழ் மக்களுடைய ஆணையுடனும் தான் தாங்கள் நடந்து கொள்றோம் என்ற எந்த ஒரு இடத்திலும் சொல்றதுக்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயகனுடைய அரசாங்கம் மிக தெளிவாக ஒட்டுமொத்த நாடும் தங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கி இருப்பதாகவும் தமிழ் மக்களும் தங்களுக்குத்தான் அந்த ஆணையை இந்த முறை வழங்கி இருப்பதாகவும்
தமிழ் மக்கள் தங்களுடைய கடந்த காலங்களில் இருந்த நிலைப்பாட்டுக்கும் விட வித்தியாசமாக இந்த இந்த தேர்தலில் வந்து தங்களுடைய ஆணையை வழங்கியிருப்பதாகவும் மிக தெளிவாக பதிவு செய்து கொண்டுதான் வருகிறார். அது நாங்கள் அதை வந்து சும்மா வெறுமனே ஒரு கருத்தாக தங்களுடைய கட்சிக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக பதிவு செய்கிற ஒரு கருத்தாக மட்டும் பார்க்கவில்லை. அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலேயும் முற்றிலும் ஒரு கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் நடந்து கொள்றதுக்கும் விட முற்றிலும் வித்தியாசமாகத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்தது. அவர்களுடைய மைண்ட் செட் அப்படித்தான் நான் சொல்றேன். அவங்களுடைய செயல்பாடுகள் சிலவற்றில் வந்து கொள்கை ரீதியாக வந்து இந்த பொருளாதார விஷயத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க செய்து தொடர்ந்து செய்யணும் என்ற விடயங்களாக இருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய மைண்ட் செட் வந்து அப்படிப்பட்ட அவருடைய மெனோனிலே வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு போக்கைத்தான் வெளிக்காட்டுகின்றது. காரணம் வந்து இந்த சிலவழிலே நீங்கள் யோசிக்கலாம், ஒரு அரசியலமைப்பை சரி நாங்கள் ஆதரிச்சோம், ஆனால் அதுக்கு பிறகு அது இந்த நடைமுறையில வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவை நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை என்று நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு ஆதரிச்சாலும் வந்து நாளைக்கு நாங்கள் சொல்லலாமே நாங்கள் நிலப்பாட்டை நாங்கள் மாத்திருக்கோம், இது தீர்வு இல்லை. எத்தனை அரசியலமைப்புகள் வந்து அவை கொண்டு வரினோம், அதே போல நாங்கள் ஆதரிச்சோம், ஆனால் இது தீர்வில்லை, அவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லலாம் என்று நீங்கள் நிற்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சர்வதேச சமூகத்துடைய செயல்பாடுகளையும் எடுத்து பார்த்தால் அதுக்கு மாறாகத்தான் நடைபெறும். இப்ப இந்த போர் முடிஞ்ச உடனே மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்க காலத்துல மைத்ரிபால சிறிசேனனுடைய கருத்துக்களாகவும் இருக்கலாம். பொதுவாக வந்து தமிழ் மக்களுக்கு இருந்தது வந்து ஒரு பயங்கரவாத பிரச்சனை, அது இல்லாமல் போனதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஏனைய பிரச்சனையில வந்து சுகமாக வந்து நாங்கள் தீர்க்கலாம். இங்கே அதை தாண்டி வந்து ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறதாக வந்து அவர்கள் வெளி உலகத்துக்கு வந்து காட்டிக்கொள்ள விரும்புறதே இல்லை. அப்படி இருக்க வந்து ஐநா மனிதருமே பேரவையில இருக்கிற தீர்மானங்கள்ல இருந்து இன்றைக்கு வந்து நாங்கள் சந்திச்ச பிரித்தானியாவுடைய ஆசியா பசிபிக் கண்டத்துடைய அமைச்சருடைய கருத்துகள், அந்த சந்திப்புகளில் வருகின்ற கருத்துக்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் சர்வதேச சமூகம் விசேஷமாக மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் தான் இருக்கு, அதுக்கு நீங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை கொடுக்கிற பட்சத்திலே தான் இந்த நல்லிணக்கம் ஏற்படும் என்ற கருத்தை தான் பதிவு செய்து கொண்டு வருகிறார். அது சம்பந்தமாக அவர்கள் 13ஆம் திருத்தத்தை பற்றி சொல்லலாம், இல்லாட்டி வேறு எதை பற்றி சொல்லலாம், உங்களுக்கு அது சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறதாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடு வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு எப்ப நிறைவேற்றப்படுகின்றதோ அன்றைக்குத்தான் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை இலங்கையில வந்து தீர்க்கப்பட்டதாக நாங்கள் கருதுவோம் என்றதுதான் அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த அரசியலமைப்புடைய நிறைவேற்றம் சம்பந்தமாக வந்து நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் சர்வதேச சமூகத்துக்கும் வந்து நடுகளும் வந்து இலங்கையோட வந்து பிரச்சனைப்பட்டு கொண்டே இருக்கிற நோக்கம் இல்லை. அவர்களுக்கு வந்து பூவோட அரசியல் கோணத்துல வந்து வேறு வேறு பிரச்சனை இருக்கிற இடத்துல அவர்கள் வந்து சில வழியில வந்து தங்களுடைய தேவைக்கு இந்த இனப்பிரச்சனையை பற்றி பேசாமல் விடுற ஒரு நிலைமையை வந்து சில வழியில விரும்பலாம். இதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து கட்டுப்படுத்துறது என்றால் அவர்களுடைய முடிவுகளையும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி எங்களை நோக்கி கொண்டு வருவதாக இருந்தால் அவர்களுக்கு அந்த இனப்பிரச்சனையை மறக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்கிறதாகவும் வந்து நாங்கள் செயல்படக்கூடாது. பாராளுமன்றத்தில் குறைஞ்சது 10 பேராவது வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வோட வந்து விசேஷமாக இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து செயல்படாவிட்டால் நாங்கள் எங்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாடு இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கம் விரும்புகின்ற அந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக காட்டக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஏனென்றால் அந்த இனப்பிரச்சனையும் வந்து அதோட இல்லாமல் போகும். இவ்வளவு காலம் சர்வதேசம் சொல்லியிருக்கு தானே, நீங்கள் மக்கள் விரும்பின ஒரு தமிழ் மக்கள் விரும்பின ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றும் கொண்டு அது மட்டும்தான் நிபந்தனை, அது மட்டும்தான் அவைகள் நிபந்தனை. அது எப்படிப்பட்ட ஒரு தீர்வாக இருக்கணும் இல்லை.
அப்ப ஒன்றில் தமிழ் மக்கள் விரும்பின ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதன் ஊடாக தமிழ் மக்களோட ஆதரவு கட்டாயம் கிடைக்கும், அல்லது தமிழ் மக்கள் தங்களுடைய நிலப்பாட்டை கைவிட்டு இது சிங்கள பௌத்தம் ஒற்றையாட்சி சரி பரவாயில்லை, நாங்கள் இனி அதை ஏற்க தயார் அன்றொன்றுமே காட்டுறதாக இருக்கும். ரெண்டு வகையிலே வந்து அந்த இந்த பிரச்சனை இல்லாமல் போகும். அப்ப ஏதோ ஒன்றை செய்கிறதா என்றால் ரெண்டாவது தான் அவங்க செய்யறதுக்கு இப்போதைக்கு வந்து தீவிரமாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது அடைந்தால் என்னை பொறுத்தவரையில வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு, தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு, தாயகத்தை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு அனைத்துக்குமே வந்து நாங்களே விரும்பி வந்து அதெல்லாம் எங்களுக்கு ஒரு தடையும் இல்லை, நீங்கள் பெறலாம் என்று கொடுக்கிற செய்தியாகத்தான் அது அமையும். அது நாங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வந்து அந்த முடிவு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு 76 வருஷமாக தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த ஒரு விஷயம். யார் ஆட்சியிலே இருந்தாலும் இந்த கட்சி தமிழ் தாயகத்தில் வந்து மேலோங்கி இருந்தாலும் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த நிலையில இருந்து தமிழ் மக்கள் ஆதரிச்சு இருக்கிறோம் என்றது விஷயம் தெரியாமல் ஆதரிச்சோம் என்று சொல்ல ஒருத்தரும் நம்ப போறது இல்லை. நாங்கள் உண்மையிலே வந்து எங்கட நிலைப்பாட்டில இருந்து நாங்கள் விலகிட்டோம். இது சிங்கள பௌத்த நாடு, அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்ற ஒரு நிலைமை தான் மேலோங்கும். இதே தடுத்தே ஆகும், என்னை பொறுத்தவரை தடுத்தே ஆகும். அப்ப இதை செய்யறதுக்கு தான் உங்களுடைய பங்களிப்பு அத்தியாவசியம். எங்களை பொறுத்தவரையிலே இந்த சிவில் சமூகம் என்று சொல்ற தரப்புகளோட நாங்கள் உங்களைத்தான் முதல் தடவையா சந்திக்கிறோம். அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். சரிதானே? நாங்கள் சிவில் சமூகம் என்று சொல்லி வந்து எத்தனையோ வேறு வேறு அமைப்புகளும் இருக்கு. ஆனா நாங்கள் உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு சந்திப்புண்ட இந்த ஊடகங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்யறோம். அதுவும் உங்களுடைய எடிட்டர்ஸ் மேரோட கூட இல்லை. ஏன்னா எங்களை பொறுத்தவரையில வந்து சமூகம் வந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் கணிசமாக வந்து ஒரு ஒரு முடிவை எடுக்கும். அதான் உங்களோட அனுபவம். தேர்தல் காலத்துல நான் இன்னொன்று சொல்றேன். தேர்தல் காலத்துல வந்து ஒரு சில இங்க இருக்கிறோம், இன்றைக்கும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து எங்களிடம் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்ல நான் நம்ப இல்லை. அதையும் சொல்றேன், நான் நம்ப இல்லை. முடிவுகளை பற்றி வந்து சொன்ன இடத்துல வந்து நான் நம்ப இல்லை. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்ன வந்து கண்டு சொன்ன இடத்துல வந்து நம்பாத இடத்துல வந்து அவை சொன்ன கருத்தல் அப்படியே இன்றைக்கு நடந்திருக்கு. என்னை பொறுத்தவரையில வந்து அது எனக்கு வந்து ஒரு கண் துறக்க வச்ச ஒரு விஷயம். எந்தளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த பல்ஸ் விளங்கும்ன்றது வந்து சில உங்களுக்கு கூட வந்து தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து அது தெரிய வந்துச்சு. அந்த அடிப்படையில தான் நாங்கள் உங்களை முதல் கட்டமாக சந்திக்கணும் என்ற முடிவெடும் எடுத்த. 2வது விடயம், சொன்ன கருத்துகள் சரியண்டா நான் தயவுடன் உங்களை நீங்கள் எங்களோட வந்து ஒரு உறவுண்ட வச்சிருக்க தேவையில்லை, நாங்கள் எங்களை திரும்ப வந்து சந்திக்கவும் தேவையில்லை. நீங்கள் எங்களை மிக மோசமாக வந்து விமர்சிக்கலாம், அது எங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை தான், ஆனால் இந்த செய்ய விரும்புகிற விஷயத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை. சரிதானே? நீங்கள் வந்து இந்த ஒற்றையாட்சி விஷயத்தை, இந்த வரப்போற அரசியலமைப்பை வந்து நிராகரிக்க வேண்டும் என்ற கருத்தை இன்றைக்கு இருந்து நீங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து நீங்கள் சொல்லாட்டி எனக்கு இருக்கிற பயம் வந்து அது பிழைக்கும். பாராளுமன்றத்தில் வந்து இருக்கிற 19 பேர்ல பெரும்பான்மை ஆதரிச்சாலும் கூட அதை தங்களுக்கு வழங்கின ஆணைய மீறிதான் செயல்பட்டதாக வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில நியாயப்படுத்தலாம். கஷ்டம், ஆனால் நியாயப்படுத்த பார்க்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு மக்களுக்கு நேரடியாக வந்து தங்களோட கருத்தை சொல்றதுக்குரிய சந்தர்ப்பம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கிடைக்கிற இடத்துல நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில வந்து சமாளிச்சு கொண்டு போகலாம். ஆனா மக்களே வந்து அதை ஆதரித்ததாக இருந்தால் பாராளுமன்றத்தில் நாங்கள் 19 பேரும் எடுத்தாலும் கூட அதுல ஒரு பிரயோசனம் இல்லை. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். சின்ன ஒரு உதாரணம், எங்களுக்கு வந்து மற்ற கட்சிகளோட வந்து உங்களுக்கு தெரியும் பாரிய வேறுபாடுகள் இருந்தது. நாங்கள் அவர்கள் தொடர்பாக வந்து இருந்த அணுகுமுறை, எங்களோட அமைப்புக்கு இருந்த அணுகுமுறையை வந்து
நாங்கள் பிரியரோட வந்து அவர்களோடு உறவுண்டு அரசியல் ரீதியாக வந்து வச்சிருக்க போவதில்லை என்ற அடிப்படையில் தான் இருந்தது. இது அனைத்தும் மாற்றினதுக்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம். எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அப்ப அதை விளங்கி கொண்டபடியால் தான் நாங்கள் எங்களுடைய பாதையில வந்து அந்த மாற்றங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இன்னொரு விஷயத்தை சொல்றேன். எங்கட பக்கத்தில இருந்து நாங்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல வந்து நேர்மையாக நடந்து கொள்றோம் என்றால், தமிழரசு கட்சி இந்த பேச்சுவார்த்தையில வந்து கலந்து கொள்ளணும் என்ற அடிப்படையில வந்து நாங்கள் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அண்ணனோட வந்து நாங்கள் பேசின இடத்துல எங்களுடைய கருத்தாக இருந்த வந்து அது வெறுமனே பாராளுமன்ற குழுவோட வந்து பேசுற விஷயமாக இருக்கக்கூடாது. அது அந்த ஒட்டுமொத்த கட்சியினுடைய ஒரு பங்களிப்பாகத்தான் அந்த கலந்துரையாடல் அமைய வேணும். நாங்களும் பிரிச்சாடுறதுக்கோ இல்லாட்டி பிரச்சனை உருவாக்குறதுக்கோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய இன்னும் சிக்கலை ஏற்படுத்தி ஏதோ ஒரு லாபம் எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த இலக்கு தவறு. அந்த வகையில தான் நாங்களே வந்து சொன்ன நாங்கள் இது தமிழரசு கட்சியுடைய குழுவாக வரணும். அந்த குழுவில் யார் யார் இருக்கிறோம்ன்றதை வந்து கட்சி முடிவெடுக்கட்டும். எங்களுக்கு அதில் வந்து ஒரு சிக்கலும் இல்லை. அதே மாதிரி வந்து திரு செல்வம் மடக்கலானந்தன் அவர்களுக்கும் வந்து நாங்கள் அதே தான் சொன்னாங்க. வந்து நீங்கள் ஒரு கூட்டு அட்லீஸ்ட் இங்கே தமிழரசு கட்சி ஒரு கட்சி, இங்கே எத்தனையோ கட்சிகள் இதுக்கு வந்து எந்த ஒரு எங்கட பக்கத்தில் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத வந்து நீங்கள் விரும்பினாக கொண்டு வரலாம். சில வேளையில் கட்சிகளுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களோட பிரதிநிதியாக வந்து நீங்கள் அந்த அணியில கொண்டு வரதுக்கும் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை என்ற கருத்தையும் வந்து நாங்கள் சொன்னாங்க. இந்த நோக்கம் வந்து எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் மற்றது நீங்கள் பார்த்துருக்கணும் தெரியல வந்து எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் ஒரு முடிவை வந்து நாங்களாக வந்து அறிவிச்சது கிடையாது. இவர்களோட கலந்து ஆலோசிச்சு நாங்கள் ஆரம்பத்தில் வந்து திரு ஸ்ரீதரன் அவர்களோடையும் நானும் கதைச்சால் வந்து அது கூட்டாக வந்து அறிவிக்கிற மாதிரி தான் இருந்த ஒரு கூட்டு முடிவாகத்தான் அது அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து செல்வமண்ணையோட கலைக்க வந்து கூட்டாக தான் அறிவிக்கப்பட்டது. இந்த 3 பேரும் வந்து இணைஞ்சு கலைச்ச இடத்துல வந்து முடிவுகளும் வந்து கூட்டாகத்தான் எடுக்கப்பட்டது. யாரு எங்களோட சிவிகே சிவஞானம் ஐயா சந்திக்கிற விஷயத்தையும் வந்து செல்வமன்னனோட கலைச்சி வந்து அவரும் அதை விரும்பின இடத்திலையும் மற்ற ஸ்ரீதரன் அவர்கள் இதுவரைக்கும் நாங்கள் சந்திச்சு வந்த ஸ்ரீதரன் அவர்களும் அதை விரும்பின இடத்துல தான் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அப்ப நான் என்னத்தை சொல்ல வரேன்டா வந்து இந்த ஒற்றையாட்சி விஷயத்தை நாங்கள் எதிர்க்க தவறினால் என்னை பொறுத்தவரையில தமிழ் தேசிய அரசியல் என்ற பேரை பாவிக்கிறதுக்கு வந்து பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் தமிழ் தேசியம் என்று கதைக்கிறது எல்லாம் சும்மா படம் காட்டுறதுக்காக மட்டும்தான் அமையும். அப்ப அந்த நிலையில தான் நாங்கள் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் என்று சொல்ற வந்து அமைப்பு இல்லை. நான் சொல்ல வரேன்டா ஒரு தமிழ் தேசியத்தோட வந்து பயணிக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து உங்களுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டு அந்த எதிர்பார்ப்பை வந்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்றதாக இருந்தால், சொன்ன கருத்து சரியாக இருந்தால் அந்த கருத்தை நீங்கள் கொண்டு போங்கள். எங்களை பற்றி வந்து இல்லாட்டி வேறு யாரை பற்றி அரசியல் அரங்கில் இருக்கக்கூடிய தரப்புகளை பற்றி, கட்சிகளை பற்றி, உறுப்பினர்களை பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி வந்து நீங்கள் தாராளமாக விமர்சிங்க. ஆனால் இந்த கருத்தை நீங்கள் மக்களுக்கு இந்தியிலிருந்து நீங்கள் கொண்டு போகணும். சில வேளையில வந்து அரசியல் கட்சிகள் இல்லாட்டி அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில வந்து கொண்டு போறதுக்கு விட உங்களுடைய கருத்துக்கள் தான் கூட முக்கியமாக இருக்க வேண்டாம். உங்களை பொறுத்தவரையில வந்து சிலம் வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் பின்புடம் ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த சந்தேகங்கள் இருக்காது.
அந்த அளவு தூரத்துக்கு வந்து உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் உங்களிடம் வெளிப்படையாக வந்து கேட்டுக்கொள்றது. இந்த ஒற்றையாட்சி முறையை வந்து நிராகரிக்கிற இந்த வரப்போற அரசியலமைப்பை வந்து ஜிவிபி கொண்டு வரப்போற அரசியலமைப்பை வந்து நிராகரிக்கக்கூடிய அந்த கருத்துவாட்டத்தை தயவு செய்து வந்து நீங்கள் இந்தியில இருந்து வந்து நீங்கள் தீவிரமாக வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போகணும். ஒவ்வொரு தனி நபரும் வந்து அதை செய்யணும் என்ற வேண்டுகோளை தான் விடுக்க விரும்புகிறோம். ஊடகமாக வந்திருக்கின்ற ஊடகங்களாக இந்த ஒற்றையாட்சியை நிராகரிக்கின்ற விடயத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பும் கருத்தும். ஆனால் கடந்த 2009 பிறகு யுத்தம் அவனித்ததுக்கு பிறகு தமிழ் அரசியல் கட்சிகளாக இதுவரையும் ஒன்றிணையவில்லை. அதைவிட வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த மாவீரர் குடும்பங்களை அந்த தேர்தல் காலத்திலே இலக்கு வைத்து அந்த நேரத்தில் மட்டும் அந்த அரசியல்வாதிகளுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற அந்த மாவீரர்கள் உண்மையான அந்த மாவீரர்களை பெற்றெடுத்து இன்று 3-4 மாவீரர்களை கொடுத்து விட்டு இன்று சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்ற பெற்றோர்கள் எவ்வளவு பேர் வடகிழக்கிலே வன்னியிலே இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் அந்த தேர்தல் காலத்தில் மட்டும் அவர்களை கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு விடயம் நாங்களும் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் அப்படியான ஒரு அரசியல் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கின்ற இந்த இடத்திலே நாங்கள் எவ்வாறு இந்த நிலைமையை கொண்டு போய் சேர்க்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலே யுத்தம் எவ்வாறு நடந்தது என்று தெரியாத அரசியல்வாதிகள் கூட இன்று அரசியலை செய்கிறார்கள். ஆனால் அந்த அரசியல்வாதிகள் இருந்தவர்கள் எங்கே? இந்தியாவிலையும் லண்டனிலும் இருந்தவர்கள் இன்று வந்து அரசியல் செய்கிறார்கள். ஆனால் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக பிரதிபலிக்கின்ற இந்த கட்சி இன்றைக்கு மக்களுடைய ஏகோபித்த வாக்குகளை பெறுகிறார்கள் சொன்னால் அன்று மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு. ஆனால் இதே போன்று இருக்கின்ற இந்த அரசியல் கட்சிகளை நம்பி நாங்கள் எவ்வாறு இந்த விடயத்தை கொண்டு போகின்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. இதனை சற்று நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுக்கும் இந்த ஊடக பணியில இருக்கின்ற எங்களுக்கும் உண்மையில் ஆசை இருக்கின்றது. இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அன்று கல்யாணம் எனக்கு போன் எடுத்து கலைஞ்சு இந்த விஷயத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருந்த கூட எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இந்த ஆசை நிறைவேறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தானம் யுத்தத்துல உடம்புல காயப்பட்டு தான் வந்து உயிரோடு இருக்கின்றன சொன்னா அது ஒரு தெய்வாதீனம். ஆனால் அப்படி இருக்கின்ற இந்த நிலைப்பாட்டிலே 2009க்கு பிறகு தமிழ் மக்களை வாக்குகளுக்காக மட்டும் ஏமாற்றிய அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள். அதனால்தான் இன்று நாங்கள் மத்திய அரசாங்கிடம் எதுவுமே பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, இதை நம்புவார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இதற்கு மிக உங்களுடைய கருத்தை. 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நினைவேந்தல முதல் தரம் செய்ய முற்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் இந்த தலைவர்கள் மன்னார்ல வச்சு அங்கே இருந்து அந்த கடத்தர பணி ஆரம்பமாகுது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துறதுக்காக எமது வீரமறவர்களுடைய நினைவேந்தல்கள் பலத்த சவால்களுக்கு மத்தியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால தான் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட நாள்ல இருந்து தொடர்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கு. அண்ணன் மில்லருடைய வீர வணக்க நிகழ்வாகட்டும், மாலதி இயக்காவினுடைய நிகழ்வாகட்டும், மாவீரர் நினைவேந்தலாகட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த வரலாற்று பணியில இருந்து தவறவும் இல்லை, விலகவும் இல்லை. பல தரப்புகள் செய்ய வலிக்கின்றது 2015க்கு பிறகு. அந்த நேரத்திலையும் நாங்கள் ஒரு காத்திரமான விஷயத்தை கையில் எடுத்த நாங்கள் இனப்படுகொலை என்ற விஷயத்தை ஜெனசாய்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு பல வெளிநாட்டு தூதரகங்களாலும் இலங்கை அரச தரப்பாலும் பல்வேறுபட்ட தரப்புகளாலும் அழுத்தமாக தெரிவிக்கப்பட்டபடியாக அந்த இனப்படுகொலை என்றதை கதைக்க கூடாது, ஓக்ரைம் யுத்த குற்றம் என்றதை கதையும். ஆனால் இல்லை, நடந்தது இனப்படுகொலை தான். இதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தான் தேவை, ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வே வர முடியாது என்ற அந்த சரியான நிலைப்பாட்டோடு தொடர்ந்து எங்களுடைய சக்திக்கு உட்பட்டும் அப்பாற்பட்டும் பயணிச்சு வந்திருக்கிறோம். நாங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் பிழையான இடத்துல இருந்து வெல்றதை விட சரியான இடத்துல இருந்து தோத்தாலும் பரவாயில்லை.
நாங்கள் 2010 தோத்தினாங்கள், தமிழ் தேசியம் கடத்தப்பட்டது. 2015 தோத்தினாங்கள், தமிழ் தேசியம் கடத்தப்பட்டது. அந்த தமிழ் தேசியம் கடத்தப்பட்டு வந்தபடியால் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி ஏக்கிய ராட்சிய யாப்பை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. அந்த தமிழ் தேசியம் கடத்தப்பட்டிருக்காங்க, இன்றைக்கு தமிழரசு கட்சி ஏக்கிய ராட்சிய யாப்பை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இரண்டாவது சரி என்று தான் நிறுவப்பட்டிருக்கு. அதை விட நாங்கள் இந்த தமிழ் தேசிய கொள்கை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்காக ஒவ்வொரு நினைவேந்தல்களை செய்துவார். இப்ப உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல போனால் அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை செய்கிறோம். அதுல நாங்கள் பல்வேறுபட்ட போட்டிகளை நடத்துறோம், சித்திர போட்டி நடத்துறோம், பேச்சு போட்டி நடத்துறோம். அப்ப தமிழ் தேசியம் கடத்தப்படும். இது நாங்கள் எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் கடந்த முறை இருந்த 2 பாராளுமன்ற உறுப்பினரையும் வச்சுக்கொண்டு செய்கிறோம். எங்களுக்கு இன்னும் மக்கள் அங்கீகாரம் இன்னும் கிடைக்கின்ற பொழுது இதை நாங்கள் வீச்சாக கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் உங்கள் அனைவரையும் இங்க சந்திச்சது கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கான விட வேண்டிய ஒரு பகுதி தான். நாங்கள் உதாரணத்துக்கு சிவஞானம் ஐயாவை சந்திச்சது, ஸ்ரீதரன் அண்ணியை சந்திச்சது, இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது கூட அதனுடைய தொடர்ச்சி தான். ஆகவே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இருக்கிற குறை நிறைகள் அல்லது நாங்கள் எப்படி இன்னும் வீச்சாக செயற்படலாம் என்றதை நீங்களும் சொன்னால் நாங்களும் செய்து செயற்படலாம். இது வெறுமனே எங்களது பணி என்று இல்லாமல் நீங்கள் எல்லாரும் செய்திட செய்யணும் என்று விரும்பும். இல்லையா எல்லாரும் பணி என்றதாலதான் நான் கேட்டேன். இந்த இதுல நிறைய யூடியூப் வச்சுக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கணும். நிறைய உங்களோட ஃபேஸ்புக் கூட அண்மையில இல்லாம போனது, பிளாக் ஆகப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். நான் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இப்ப நான் தமிழ் தேசியத்தை கடத்த போறேன்னுட்டு எங்களுடைய பல பேரோட பிரதானமான தொழில இப்ப யூடியூப் இருக்குது. அப்ப எனக்கு பர்சனலா நான் ஒரு ஆர்டிஸ்டாவும் இருக்கிறேன். இந்த ஆர்டிஸ்ட் சேனலே முடக்கப்பட்டது. தியாகதீபம் தெளிவன் அண்ணா பற்றின ஒரு காணொலி போட்டதால, ஒரு பாட்டு போட்டதால என்னுடைய சேனல் முற்றாக இல்லாம பண்ணப்பட்டது. இந்த மாதிரியான சேலஞ்சஸ் பவர் இல்லாத எங்களுக்கு இயலாது. ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாவோ அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களோ இந்த மாதிரியான விஷயத்தை அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணணும்ன்றதாக நான் கேட்டுக்கொள்றேன். காரணம் பல இடங்கள் எப்படியான முடக்குதல் நடக்கைகளை குறைஞ்சபட்சம் நாங்கள் அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்றது கூட இல்லையோன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க இதை ஏற்றுக்கொண்டதே பெரிய விஷயம். இந்த சோசியல் மீடியால இருக்கிற பஸ் எலெக்ஷன்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்குது. ஆனாலும் இந்த பஸ் கிரியேட் பண்றதே இந்த அல்கோரிதம்ஸும் அதுவுமே ஒரு அந்நிய சக்தி தான் செய்யுதுன்றதை நான் கடந்த 10 வருஷமா நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். இங்க காசு வர முதலே, யூடியூபால காசு வர முதலே நான் யூடியூபரா தான் இருந்திருக்கிறேன். அப்ப அதுல நாங்க நிறைய பாதிக்கப்பட்ட நாங்கள் சில விஷயங்களை கடத்த முற்பட்டைகளை அதுக்கான அச்சுறுத்தல்களும் அதுக்கான பிரச்சனைகளும் எங்களுக்கு முகம் தெரிஞ்ச ஆளால வராது. யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணோம், யாரோ இது பண்ணின தான் நிறைய கிரியேட்டர்ஸ் இதை அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இது கிடைக்காத பட்சத்துல ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் இதை நாங்க செய்யணும், இதுல செய்ய வேண்டிய ஆக்களை இதெல்லாம் காய்க்கினம் இல்ல. திரு சிவஞான ஸ்ரீதரன் அவர்களும் ஒருக்கா போட்டிருந்தார், தண்ட பேஸ்புக்கையும் முடக்கிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அப்படியான நிலைமையில இந்த விஷயத்த குறைஞ்சபட்சம் சோசியல் மீடியாவால கொண்டு போய் சேர்க்கலாத பிரச்சனை இருக்குது. இதுக்கு எப்படி நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ண போறோம்? இதுக்கு எல்லாருமே ஊடகம் சார்ந்தாங்கலாம் இருக்கணும். அதனால நான் இதை கேட்கிறேன். இப்ப நீங்க எங்கள்ட்ட சொல்றீங்க இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு பொட்டன்சியலான பிரச்சனை இவ்வளவு இருக்குது. அதுக்கு ஒரு சமூகமா சேர்ந்து நாங்கள் குரல் எழுப்பலாம். குரல் எழுப்பதன் மூலமாக அதை நாங்கள் மாற்றலாம். ஆனா அதுக்கு நாங்கள் ஒன்றுபடுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் இன்றைக்கு பிறகு தங்கள பாட்டுல போயிடுவோம். எந்த நியூஸை போட்டா அல்லது யாரை பற்றி கதைச்சா வியூஸ் கூட வரும், அல்லது எந்த நியூஸை பற்றி போட்டா வியூஸ் கூட வருமோ அதை நோக்கி ஓடிடுவோம். இது எல்லாரும் தான், நாங்களும் தான். அப்ப இப்படி இருக்கிற நிலைமையில இந்த மாதிரியான தடைகள் எங்களுக்கு தெரிகிற நிலைமையில இதை கொண்டு கடத்துறதுல இது ஒரு மிக பிரதானமான தடையா இருக்குது. கிரியேட்டர்ஸுக்கு அல்லது யூடியூபர்ஸுக்கு அல்லது வெப்சைட் வச்சுக்கிறாங்க எல்லாருக்குமே தான். மீடியா சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்ட விஷயம் உண்மையிலே எனக்கு அது சம்பந்தமாக டீட்டெயில்டாக தெரியாது. ஆனால் எங்களுக்கும் ஒரு ஃபோரம் பெருசாக இல்லை. இப்போ மீடியா சம்பந்தமாக எங்களோட அந்தந்த நேரம் கதைச்ச விஷயங்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பார்லிமெண்ட்லேயும் வெளியிலேயும் நாங்கள் அதில் முழுமையாக ஆதரித்து அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நாங்கள் வேறு செய்திருக்கிறோம். ஆனால் இப்போ உங்களோட குறிப்பிட்ட விஷயம் உண்மையிலே எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதை வெளிக்கொண்டு அதே போன்று
78 வருடங்களாக உரிமைக்காக போராடி வருகின்ற எங்களுடைய மக்களை ஒரு சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு சிவில் இயக்கத்தை நீங்கள் முன்னகர்த்துகின்ற ஒரு பணியை உண்மையிலே நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்று சொன்னால் கூட நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் அந்த பணிக்கு நாங்கள் ஒத்துழைப்போம். ஏனென்று சொன்னால் இந்த அரசியலமைப்புக்குள் ஒட்டியாட்சிக்குள் தமிழ் அரசியல் முடக்கப்படுகின்ற நிலைமைகள் தடுக்கப்பட வேண்டும். ஒட்டியாட்சியை தமிழர்கள் ஆதரிக்கின்ற நிலைமைகள் தடுக்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் இதை மனதிலே வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று உங்களிடம் மிகவும் அன்பாக வேண்டிக் கொண்டு இந்த கலந்துரையாடலுக்கு வரையிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி இத்தோடு இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கின்றோம். நன்றி.